அதிக நேரம் இருக்கிற ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி நம்ம அருமையாய் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவருடைய நாம மீண்டும் ஒரு கலந்து செலுத்துமா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? ஆமென். தேவ நிறைய சாட்சி சொல்லலாம். கேரல்ஸ் ரவுண்ட்ஸ் எல்லாமே டெக்கரேஷன் எல்லாமே ஆண்டவர் நேர்த்தியாய் நமக்கு செய்து கொடுத்தார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படி இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்குது. வந்தா நம்ம நிச்சயமா நம்ம 3 பிளாட்டையும் சேர்த்து அருமையான ஹவுஸ் விசிட் போகும்போது 3 பிளாட்டையும் சேர்த்து கட்டணும். அதற்கு நமக்கு உதவி செய்வதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் 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 ஆமென். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தேவ ஆவியானவர் நம்மளோடு கிறிஸ்துமஸ் செய்தியா தேவன் என்ன செய்ய போகிறார், என்ன என்னிடத்தில் பேச போகிறார் என்று அவளோடு வந்திருக்கிற தேவ ஜனமே, தேவன் என்னோடு பேசின வார்த்தைகள் ரேபி படு ஷகதலா கிரி ஆபலபலரு மணித்தலா தரி ஷகதடுதி ஆந்தடபடுரு அலாபெரி ஷகதனா கிரி ஆபலபலுதியா ரேபி படு ஷகரபா. தேவன் உடன்படிக்கை செய்கிற தேவன், ஆணையிட்டதில் உண்மை உள்ள தேவன், அவர் சொல்லியும் செய்யாத தேவன் அல்ல. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ரேபி படு ஷகதனா கிரி ஆபலபலுபா. இந்த நேரத்துல என் தேவனுடைய சமூகத்துல வாஞ்சித்து தூரத்திலிருந்து கடந்து வந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மனாவை கொடுங்க ராஜா. பயத்தோடு நடுக்கத்தோடு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார். ஒரு பயத்தை கொடுங்க ராஜா. அறைகளை யாரும் பேசாதபடி தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூழ்கி இவர்கள் மேல் தெய்வீக வல்லமை இறங்குவதற்காக நடிச்சது. கிறிஸ்து ஏதோ ஒரு பாரம்பரியமா வந்தோம் கொண்டாடினோம், ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களை இல்லாதபடி வானத்தை அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இயேசு ஒருவர் தான், அவரை தவிர வேறு இல்லை என்று உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல் வாழத்தக்கதான அடிச்சுவடைகளை பின்பற்றி வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களை ஒவ்வொருவரையும் முன்குறித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்துகிற வெறுமையாக்குறவே சின்மனை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் தேவ ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை கிறிஸ்துவுக்கு தேவன் நமக்கான செய்தி என்ன? ஆண்டவர் எல்லாம் நம்ம அருமையாய் கொண்டாடுறோம்னா அவர் சொன்னபடி செய்தார். வாக்குல கொஞ்சம் கூட பிசகாதபடி அவர் சரியாய் செய்தார். ஆம் அருமையான தேவ ஜனங்களே, சிறு பிள்ளைகளா ஸ்டேஜில் உட்கார, சேர்ல உட்காரமா வாங்க, முன்னாடி வாங்க. சேர் 100 சேர் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம், ஏன்னா ஃபுல்லாக போடணும். அதனால சிறு பிள்ளைகள் தயவு செய்து முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் முழங்கால் வெளியில் இருக்கிறாங்க, அதனால அவங்களாம் உட்காரணும். தயவு செய்து சிறு பிள்ளைகள் வந்துருங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவா. இன்னைக்கு ஆண்டவர் மத்தேயு லூக்கா தான் 7 வார்த்தைகள் சொல்லி அப்படியே நிறைவேறின காரியங்கள். அதன் மூலமா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாரு வேகமாய் சொல்லி 12 மணிக்கு மேலே சிறு பிள்ளைகள் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு. 3 ஜட்ஜ் அவங்களுக்கு வசனங்கள் ஒப்பிப்பாங்க. நிறைய காரியங்கள் இருக்கு, எடுத்து வாசிப்போமா. இன்றைக்கு தேவன் என்னோடு என்ன பேசினார் என்பதை தேவ ஆவியான சொல்லத்தக்கதான கிருபை கொடுப்பதற்காக நன்றி. எடுத்து வாசிப்போமா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் வாசிங்க. 67 சவுண்டா. சிறு பிள்ளைகளை முன்னாடி வந்துருங்கப்பா. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 67 முதல் வாசிங்க பிரதர். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி. போதும், அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி வாசிக்கங்க. முதலாவது காரியம், சகரியா எலிசபெத் எல்லாருக்கும் தெரியும். சகரியாவுக்கு வயசு அதிகமாயிருச்சு. அதை விட அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, அவள் வயது சென்றவள்னு சொல்றாரு. தூதன் வந்து சொல்லும் போது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் உடனே யாரெல்லாம் விசுவாச? அபிரகாம் விசுவாசிச்சாரா? சாரால தான் விசுவாசிக்கல. அபிரகாம் நல்லா வாசிக்கணும். சாரால் தான் நகைத்தாள். அபிரகாம் என்ன செஞ்சாரு? கடைசி வரை விசுவாசிச்சார். மரியம்மா விசுவாசிச்சாங்களா? இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் விசுவாசிச்சாங்களா? போன வாரம் தானே சொன்னாங்க, விசுவாசிச்சாங்க. கேள்விதான் கேட்டார், இது எப்படி ஆகும்னு கேட்டாங்க. அருமையான தேவ. ஆனா சகரியா விசுவாசிச்சாரா? சகரியா என்ன செய்யல? விசுவாசிக்கல. அதனால இது எப்படி ஆகும் கூட கேள்வி கேட்கல. எனக்கு அதாயிருச்சு, வயசாயிருச்சுன்னு சொல்றனால அவர் என்ன சொன்னார்? ஏன்னா அவர் ஆசாரியர். சகரியா என்பது ஆசாரியர். அப்ப ஆசாரியருக்கு என்ன வேணும்? ஒரு ஊழியக்காரருக்கு என்ன வேணும்?
விசுவாசம் வேணும். அப்ப விசுவாசம் இல்லாதனால அப்படியே இருக்கும் பொழுது அவர் வருகைக்கான இயேசுக்கு முன்னோடி நிறைய சொல்லிட்டு நீ அதை சந்தேகித்தபடினால் குழந்தை பிறந்து பிரதிஷ்டை பண்ணும்படி என்ன செஞ்சுட்டார் ஆண்டவர்? உடன்படிக்கை. குட், கைகளை தட்டுங்கப்பா. நம்ம பெண்கள் நல்ல வாய் பேசாதபடி என்ன செஞ்சுட்டார்? வச்சுட்டார். அப்ப இவங்க எப்பயுமே 8ஆம் நாள், அடுத்து 16ஆம் நாள் குழந்தை பிறந்தால் பிரதிஷ்டப்படுவோம். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த போன அக்டோபர்ல இருந்து 10 பேரன் பேத்திகளை கொடுத்ததுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி. அப்ப அந்த பிரதிஷ்டை பண்றக்கா யார் யார் வர்றா? சகரியா, எலிசபெத், அவருடைய பிள்ளை யாரு? குட், என்னப்பா? யோவா. குட்டி பிள்ளையை தூக்கி எங்க வர்றாங்க? தேவாலயத்துக்கு வர. இப்ப வாசிங்க பிரதர் 67 இருந்து. அவருடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அப்பதான் என்னது? வாய் திறக்கப்படுகிறது. வாய் திறந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை ஆணையிட்டபடி என்ன செய்யறாரா? இரக்கம் செய்யும்படிக்கு நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளினா. இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு யாரெல்லாம் வயது இன்னும் ஆயிடுச்சு ஆண்டவரே குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்றாங்களோ இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அருமையான தேவஜன். அப்ப இதற்கு ஃபேவர் என்று சொல்லியிருக்கிறாங்க. இதுல கிரேக்க பதத்துல என்ன போட்டிருக்குன்னா கேரியஸ். என்னதுப்பா? கேரியஸ். அப்ப கேரியஸ் 100 புதிய ஏற்பாடுல மாத்திரம் நீங்க ஹீப்ரூ பைபிளை வாசிச்சு பார்த்தீங்கன்னா 103 முறை வருது. அடுத்து தயவு 6 முறை வருது. அப்ப கிரேஸ், அதைத்தான் கேரியஸ என்னவா மாத்திருக்கிறாங்க? நம்ம பைபிள கிரேஸ் என்று மாட்டியிருக்கிறாங்க. அப்ப அது ஃபேவர், தயவு, இரக்கம் என்று சொல்றோம். அப்ப இன்னும் அதிகமா நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா யாத்திராமம் 33:10, யாத்திராமம் 33:19 நிறைய பேருக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிங்க. யாத்திராமம் 33:10-19. ஜனங்கள் 19. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. என் தயவை எல்லாம் மறுபடியும் வாசிங்க பிரதர். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம், என்னுடைய பிதாவாகிய தேவனுடைய தயவெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்ப இதுக்கு என்ன ஆண்டவரை அப்படியே ஆராய்ந்து நான் படிக்கும் பொழுது யாரெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யறாரா? கொஞ்சம் அப்படியே லேட் ஆக்குறார். பிள்ளைகளுக்கு அவங்க முற்பிதாக்களுடைய சாபம் அதிகமா இருக்கும்போது அந்த ஒன்றுமே இல்லை, இது நடக்காது என்ற சூழ்நிலையிலும் பிள்ளைகள் ஆண்டவரை தேடி தொடர்ந்து வர வர அவர்கள் மேல் தேவன் இரக்கமாய் இருப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்ப அந்த இரக்கமாய் இருந்து என்ன செய்யறாரு? யாத்திராமம் 33:10 வாசிங்களேன். 33:10 34 எல்லாரும் 10 வாசிங்க. 34:10. அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். எப்ப நம்ம இரக்கமாயிருந்து தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் நினைச்சார் உங்க மேல உடன்படிக்கை பண்றாரு. பூமி எங்கும் எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யக்கூடாத அதிசயமான ஜனங்கள் உங்கள் கண்கள் முன்னாடி தேவன் செய்வதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. இதன்படி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கும் பொழுது பூமி எங்கும் எந்த ஜாதி ஜனத்திலும் செய்யக்கூடாத பெரிய காரியங்கள் செய்வார். அந்த வசனம் வாசித்து முடிச்சிருங்க பிரதர். ஜாதியத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். முடியாது, ஆனாலும் உங்களுக்காக ஃபேவர் பண்ணி என் பிள்ளைக்காக செய்யின்வாரு. எவ்வளவு காரியங்கள் முடியாது என்று சூழ்நிலை இருக்கும் பொழுது உங்களுக்காய் சத்துருவோடு யுத்தம் பண்ணுவார், உங்களுக்காய் அரசாணையை மாற்றுவார், என்னென்ன செய்யணுமோ அவர் உங்களுக்காய் பரத்திலிருந்து இறங்கி வருவார். அருமையான தேவதன். இன்னும் அந்த தயவை பெற்றுக்கொண்ட அம்மாவை பத்தி வாசிப்போமா? லூக்கா 1:27 வாசிங்க பிரதர். அந்த தயவை பெற்ற அம்மா யாரு?
கிருபை பெற்றவளே யாரு? மாதாமா. வாசிங்க. தாவீதின் வம்சத்தானாகிய தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவர் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், உன்னோடே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென், ஆமென், ஆமென். அது 29-30 வரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய எவ்வளவு தயவா, எவ்வளவு அடிமை, நான் என்னை தாழ்த்துகிறேன், இது எப்படி ஆகும் சொல்லி அந்த தூதனோடு பேசி அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு பெரிய கிருபை கொடுத்திருக்காரு. அதிலே 30 வாசிச்சு முடிச்சிருங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அந்த இடத்துல நான் தேவனிடத்துல கிருபை பெற்றுக்கொள்வேன். நீங்க கேட்டு பாருங்க. நோவா கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கொடுத்தார், தயவு கொடுத்தார். அந்த இடத்துல உங்க பேரு, ஆண்டவரே தேவனிடத்துல நான் தயவு பெறணும், ஆண்டவரே கர்த்தரிடத்துல நான் தயவு பெறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த மாதாமாய் போல இன்னைக்கு நீங்க நல்லா சொல்லலாம். அன்றைக்கு மாதாமா மாம்சத்துல பெற்று இயேசு கிறிஸ்துவை உலகத்துல காமிச்சாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அடிமையின் தாழ்மை ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை அநேகருக்கு சொல்லி அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களா நீங்களும் நானும் இந்த ஸ்தலத்துல தேவனை கூட்டிட்டு வந்திருக்காய். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. முதலாவது, தேவன் உங்கள் உடன்படிக்கை பண்ணி உங்களை நினைத்தருளி கிருபையை கொடுப்பா. அந்த கிருபைக்கு பாத்திரவானா இருக்கும் பொழுது எப்படி மரியாமா நோவா தேவனுடைய கண்களை கிருபை கொடுத்ததோ அதை போல உங்களுக்கும் எனக்கும் கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்து 2வது காரியம் விடுதலை, இரட்சிப்பு. அதே அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 70 முதல் வாசிங்க. அதே அந்த அதிகாரத்தை வச்சு திருப்பி படி. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பத்தி எனக்கு தெரியலன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. நாம் தெரிந்தவர்களாய் அறிந்தவர்களாய் அதை பத்தி அநேகருக்கு சொல்றவர்களா இருக்கு. இனி காலம் சொல்லாது. இன்னைக்கு கிடைத்த வார்த்தை அநேகருக்கு சொல்லுங்க. லூக்கா 1:70 நம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு, எதுல இருந்து? சத்துருக்களின் கையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவனுடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு. ஒரு சுத்தியில போட்டு அப்படி வெப்பார் பாருங்களேன். பழைய இதுல பாத்திருக்கீங்களா? ஒரு வெப்பாரு, ஒரு ஆர்டர் மாதிரி என்ன செய்வார், அப்படி போடுவார். அதே தரிசனம் பார்த்தேன். ஆணையிட்டுட்டா என்ன செய்ய மாட்டாராம், மாத்தவே மாட்டாராம். ஆணையிட்டு நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற் கொண்டிருந்த உலக தோற்றது முதற்கொண்டும் நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசியினால் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்தார். எப்படி பாருங்களேன், உங்களை எல்லாம் சந்திச்சிருக்கான். நம் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியமான வெளிச்சத்திலிருந்து மாறான இருளில் திசையில் உட்கார்ந்திருந்த உங்களையும் என்னையும் ஆச்சரியமான இருளிலிருந்து எடுத்து அப்படி ஆச்சரியமான ஒளி நடத்த வந்த தேவனை கைகளை தட்டி தேவனுக்கு நடிச்சல. அப்பேற்பட்ட தேவனை எப்படி நீங்க வணங்குறீங்க, எப்படி வாழ்த்துறீங்க? இந்த சராசரங்களை படைத்து நமக்காய் ரத்த சிந்து எல்லாவற்றிலும் விடுதலையாக்கின தேவனை லெத்தாஜிக்கா நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுக்கு கிருபை செய்வார். ஏனை காலம் செல்ல அடைய முடியல. ஒரே தேவன் அந்த தேவனை ஆராதி. ஏன்னா இவங்க என்ன செய்யறா, கூட்டம் கூடி ஒரே நாண ஒரே உலகம் என்று சொல்லி சாத்தா வேகமா உலகத்தை கொண்டு போறான். ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம், லெத்தாஜிக்கா இருக்கிறோம். வாசிங்க பிரதர். தமது ஜனத்தை அருணோதய வெளிச்சம் சந்தித்து என்ன செய்து மீட்டுக்கொள்ளுது. நம்முடைய சத்துருக்களின்றும் நம்மை பகைக்கிற யாருடைய கையினின்றும் நம்மை ரட்சிக்கும்படி. இரண்டாவது என்னது, சால்வேஷன் ஆஃப் கிறிஸ்ட். ரட்சிப்பு என்பது சாபத்தில் 7 விதமான இருக்குது. 7 விதமான காரியங்களிலிருந்து உங்களை ரட்சிக்கும் படிக்கும். நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்த பிதாவிடத்தில் வந்த
இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்ப முதலாவது காரியம், இயேசு கிறிஸ்துமஸ் வாழ்க்கையில வந்துட்டோம். முதலாவது நான் இரக்கம் பெற்றேனா, தேவனுடைய கண்களை தயவு பெற்றேனா, ஏன் நடக்கல, ஏன் இருதயத்துல அப்படி வேதனை, ஏன் கலக்கம், ஏன் திகழ், ஏன் காரிருள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு நான் தேவனுடைய கண்களை கிருபை கிடக்கணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேளுங்க. கிருபை வந்துருச்சுனாவே எல்லாம் வந்துடும். ஆண்ட பரத்திலிருந்து முழங்கி கெச்சிக்கிற சிங்கம் போல இழந்து வந்து உங்களுக்காய் சத்துருவோட போராடி எல்லாவற்றிலிருந்து விடுதலை, எல்லாவற்றையும் சுதந்திரித்து, இன்னும் சொல்ல போனா சண்டை போட்டு வானமடத்துல பொல்லாத 7 விதமான சத்துருக்களோடு சண்டை போட்டு உங்களுக்கு நடக்க முடியாத காரியத்தை என்ன செய்யறாராம், வாங்கி கொடுக்கிறார். அதுல 77 வாசிங்க பிரதர். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே, எப்படி இருக்கா, உருக்கமான இரக்கத்தினாலே, உருக்கமான இரக்கம், அவருடைய ஜனத்துக்கு பாவமன்னிப்பாய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக கடந்து போய் அவருக்கு முன்பாய் நடந்து போய். போதும், இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கலாம். நாலேஜ் ஆஃப் சால்வேஷன் வந்திருக்கு. அப்ப அந்த தெரியணுமா, அந்த அறிவு ஞானம் வேணுமா, அந்த ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்ற ஞானம் உங்களுக்கும் எனக்கும் இருந்தனாலதான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், நம்ம பரத்திலிருந்து முன்குறித்தபடி நம்மளை இந்த இடத்துல கொடுத்து ஒரு ரட்சிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கர்ம நோயிலிருந்து, நோயிலிருந்து, வியாதி படுக்கையிலிருந்து தேவன் விடுதலையாக்கி நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அருமையான தேவ ஜெவனே. 2வது பாயிண்ட் என்னது? முதல் பாயிண்ட் தயவு, 2வது பாயிண்ட் ரட்சிப்பு. குட், சவுண்டா சொல்லுங்கப்பா. ஏன் காலையில் சாப்பிடாம வந்திருக்கீங்களா? ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அது 3வது காரியம் எடுத்து வாசிங்க. அதே லூக்கா 39. முதல் காரியம் தேவன் பரத்திலிருந்து தயவை கொடுக்கிறார். 2வது காரியம் ஒரே அதிகாரம் தான், வேகமா நான் சொல்லி போயிடுறேன். எனக்கு அந்த கிறிஸ்துமஸ் அந்த 16 வயதுல இந்த இயேசுவை குறித்து சொல்றாங்களே, அவர் என்னதான் செஞ்சாருன்னு பொழுது எனக்கு சொல்லிக் கொடுத்து அப்படியே சொல்லிக் கொடுக்கிறேன். 3வது காரியம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமா போறீங்களா? ஆண்டவரை தேடுற எவ்வளவு தீவிரமா வரீங்க. உண்மையிலேயே சந்தோஷம். போனவா நவம்பர்ல இருந்து பிள்ளைங்க 10 மணிக்கு ஓடி வந்தாரா, ஆண்டவருக்கு நன்றி. தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து, சகரியா யாரு? இந்த எலிசபெத் சகரியா வீட்டுக்குள்ள பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்தை வாழ்த்தி எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கிட்டு இருப்பீங்க. 2 பெண்கள் பேசினா சந்தோஷம் வருதா, களிப்பு வருதான்னு பாத்துக்காங்க. 2 பெண்கள் பேசும்போது தேவன் இன்னும் கவனமா கேட்பார். அதுதான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு குறைச்சல். அது இப்ப ஆண்கள் எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அதிகமா சண்டை, இப்ப ஆண்களுக்கு அப்படி ஆயிட்டா. அப்ப பாருங்களேன், இப்ப தேவனுடைய கிருபையினால எவ்வளவு இரக்கம். அந்த இரக்கம் வரும் பொழுது தேவன் என்ன செய்யறாரா, 2 பேர் பேசும் பொழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து வாசிங்க பிரதர். எலிசபெத் மரியாளுடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. துள்ளினதோடு இல்லாதபடி எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டாங்க. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், உடனே பரிசுத்தாய் வந்துச்சுன்னா என்ன வந்துரும்? உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா யார் ஆசீர்வதிக்கப்படுவா? உங்கள் கற்பத்தின் கனி ஆசை. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. அப்பேற்பட்ட கிருபையை நான் பெற்றுக்கொள்ளணும். நம்ம பேச, நான் தான் சொல்லுவேன், பெண்கள் பிள்ளைகள் இதோ 0 முதல் 10 வயசு வரையும் பிள்ளைகள் வந்து என்ன செய்றீங்க, தப்புனா நீங்க என்ன செய்யணும், நீங்க தான் முட்டி போட்டு ஜெபிக்கணும். 15 வருடத்துக்கு பிறகு பிள்ளைகளை கேட்கணும், நீ என்ன தப்பு பண்ணு கேட்கணும். அப்ப இதோ எனக்கு அழுகாத, உன் பிள்ளைக்கு அழு என்று சொல்லி ஸ்திரீகள் ஜெபிக்கப்படும் பொழுது நிச்சயமா உங்கள் கற்பத்தின் கனி ஆசீர்வதிப்பார். அடுத்த வசனம் வாசிடுங்க பிரதர். என் ஆண்டவருடைய தாயார், என் ஆண்டவருடைய தாயாரை என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல பிறந்தது எதினால் இந்த பாக்கியம் கிடையாது. உலகத்துல பாருங்களேன், கூடோட கோடி நீங்க மட்டும் இந்த மார்கழி மாசம் நிறைய பாருங்களேன், ஒயிட் அண்ட் ஒயிட் போயிட்டு சிதம்பரத்துல இருந்து கோடியில இருந்து எல்லாரும் நெடுஞ்சாங்கடையே மண்ணுல உருள்றாங்க.
அப்ப அந்த சராசரங்களை படித்த தேவன் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் அங்க பிறந்து உங்கள் உள்ளத்துல எருசலேம்ல பிறந்ததுல நம்ம உள்ளத்துல பிறந்ததான் மேரி கிறிஸ்துமஸ். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்து வாசிங்க பிரதர். இதோ நீ வாழ்த்தின சத்தம், இதோ என் வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ளுச்சு. இன்னைக்கு உடனே என்ன சிஸ்டர் நீங்க அப்படித்தான் சர்ச்சுக்கு போனீங்களே, என்ன நடந்துச்சு? 2 பேர் பேசினோடனே இருக்கிற ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது, தொஞ்சு போயிட. ஆண்டவரால் கூடாத காரியம் வாக்கு கொடுத்துட்டாரா, ரேமையா கொடுத்துட்டாரா, கண்டிப்பா செய்யன்னு சொல்லி 2003 இருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கேன். பெண்கள் ஆண்டவர், உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி. 40 பேருக்கு மேல அருமையாய் ஜெபிக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்க நாம் அருமையான தேவ ஜனமே. அப்ப முதல் காரியம் தேவனிடத்திலிருந்து தயவு இரக்கம், 2வது காரியம் ரட்சிப்பு, 3வது காரியம் பிளஸ்டு. அந்த பிளஸ்டுக்கு என்னன்னா மேங்கனோரிஸ் அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலிருந்து அப்படி ஃபவுண்டனா வரக்கூடிய பிளெஸ்ஸிங். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு விருப்பம். அந்த என்னாம 24 வரைச்சு பாருங்களேன், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி, உனக்கு இறங்கும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் காத்திருக்கிறேன் என்றார். நம்ம தான் அவர் சத்தத்தை கேட்காம ஏனோ தானோன்னு என்று இருக்கிறார். அடுத்து 43 44 வாசிச்சிருங்க பிரதர். அதிலே நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே வாசிட்டீங்க. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். இப்ப நான் சொல்ற வார்த்தையை பிடிச்சிட்டீங்கன்னா நியூ இயருடைய வாக்கு தத்தத்தை பிடிச்சிருவீங்க. கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறிற்று. ஆமென். அப்ப முதலாவது காரியம் தயவு கொடுத்தாரு. 7 விதமான சாபம், 7 விதமான கட்டுகள் இருந்து விடுதலை கொடுத்தாரு. 7 விதமான மனித சத்துரு, 7 விதமான சாத்தாடிக்கிறைய. போன வாரம் அடிக்கடி நான் சொல்வேன், தாமஸ் பாஸ்டர் கேட்கும்போது சொல்லல, 7 விதமான மனித சத்துருக்கள், 7 விதமான வானமண்டத்தின் பொல்லாத சேனைகள், இதிலிருந்து விடுதலை கொடுத்தாரு. அடுத்து 3வது காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றினார். அடுத்து அப்போஸ்தலர் 3:26 இதையும் கொடுங்களேன், இதையும் வாசிருங்க, சூப்பரா இருக்கும் வார்த்தை. அப்போஸ்தலர் பைபிளை கொண்டு வாங்கப்பா, ஏனோ தானே நேரம் நீங்க பைபிளை சுமந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை சுமப்பார். அப்போஸ்தலர் 3:26 இதெல்லாம் அவர் உங்கள் எல்லாரையும் சத்தமா பொல்லாங்கிலிருந்து அவர் உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கு. அப்ப நீங்க என்னென்ன பிறந்த நாள் முதல் இந்த நிமிஷம் வரையும் குறை சொல்றவங்களை கேட்டாவே பொல்லாங்கு இடுகிற ஆணையோடு உட்கார்ந்து இருக்கிறா. வாயில குறை சொல்றவங்களை ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப எல்லாரும் குறைவுள்ளவங்கதான். அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நமக்கு விடுதலையாக்குறாரு. பொல்லாங்கனிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். முதலாவது யாரிடத்தில் அனுப்பினாரு? நம்மிடத்தில் அனுப்பினார். கைகளை தட்டி தேவன். எந்த தெய்வங்க வரும் இன்னைக்கு கடவுளை தேடி எங்கெங்கயோ அலையிறாங்க. கூப்பிட்ட உடனே இறங்கி என்ன தேவைன்றதை கேட்டு செய்கிற அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அந்த தேவனை பிடிக்கும் பொழுது அவர் தேவன் நம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப முதலாவது காரியம் தயவு, 2வது காரியம் ரட்சிப்பு, 3வது காரியம் ஆசீர்வாதம், 4வது காரியத்தை வாசிப்போமா? மத்தேயு 1:19 கைட் பண்றார். நம்ம என்ன செய்வோம்னா, தப்பா ஏதாவது ரூட்ல போயிட்டோம்னா அருமையா ஒரு கேள்வி கேட்க போறேன், யார் சொன்னா 500 ரூபா கொடுத்துருவேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு, மத்தேயு 1:19 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு 1:19 அவள் புருஷனாகிய யோசேப்பு, அவர் புருஷன் யாருடைய புருஷனாகிய? மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல், அவரை யார மரியம்மாவை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனை. மேல நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம்னா போதும், அப்பா ஏதாவது ஒரு குறைய பார்த்துட்டா அது அப்படியே பெருசாகிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்ம இதுல இருந்தானே வந்தேன்னு சொல்லி அவர்களுக்காக என்ன செய்யணும்? தேவனிடத்துல மன்றாடணும். ரகசியமாய் தள்ளிவிட்டு அவன் இப்படி சிந்திக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, எதுல காணப்பட்டாரு? சொப்பனத்தில் காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, வாசி பாருங்க, தாவீதின் குமாரனே வரும். பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் நான் சொல்றதெல்லாம் எது?
ஈசாவின் அடிமரமாகிய தாவீதின் வேர்ல இருந்து ஆண்டவர் புறப்பட்டார். அப்ப அவர் சொன்ன காரியம் நடக்குது. தாவீதின் குமாரனாகிய யோசேப்பின் வம்சத்தில் உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்தாவியினால் உண்டானது, பரிசுத்தாவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எதிலிருந்து விடுதலை? பாவத்திலிருந்து, ரோகத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து விடுதலை. அப்ப இவர் என்ன செய்யறாரு? குறை சொல்லாம ரகசியமா செய்யும் பொழுது தூதனானவர் எதுல காண்பிக்கிறாரு? சொப்பனத்துல காண்பித்து கைட் பண்றாரு. பாருங்க எப்படி கைட் பண்றாரா. அதே மத்தேயு 2:13 வாசிங்க பிரதர். மத்தேயு 2:13. அப்போ அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஏரோது என்ன செய்றான்? பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய். எங்க போணுமா? எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு. எவ்வளவு நல்ல தேவன் தெரியுமா? இந்த கடந்த வாரத்துல டீச்சர் ஆவியானவர் சொன்னாரு, நான் கேட்கல. இன்னைக்கு எத்தனை ரூபா செலவழிச்சேன்? நிறைய ரூபா செலவழிச்சேன். ஆஸ்பத்திரி சின்ன பிள்ளைலாம் போங்கப்பா, ரெடி ஆயிருங்க. குட்டி பிள்ளைலாம் போங்க. டான்ஸ் ப்ரோக்ராம் எடுத்துருக்கேன். நான் 12 மணிக்குள்ள ஷார்ப்பாக முடிச்சிருவேன். பிள்ளைகளை அரை மணி நேரத்தில் முடிச்சு ஆண்டவர் நல்ல விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆவிக்குரிய மன்னா, அடுத்து சரீரத்துக்குரிய மன்னாவை கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் செய்கிறார். ஆமென். அந்த வாசிங்க பிரதர். சிறு பிள்ளைகளை பார்க்காதீங்க, வசனத்தை கேளுங்க. நீ எழுந்து பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் மட்டும் அங்கே இரு என்றார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்களேன். அப்ப தேவன் நம்மள ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் சிஸ்டத்தை கொடுத்து நம்ம அப்படியே ப்ரொடெக்ட் பண்றாரு. ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் சிஸ்டம். ஜிபிஎஸ்னா யாரு சொல்ல பார்க்கலாம்? கலெக்டரா போறேன். ஜிபிஎஸ்னா டெரிவேஷன் சொல்லு. பரவாயில்ல, 500 வாங்கிக்க. குளோபல் பொசிஷன் சிஸ்டம். கைதட்டும் பாவனம். பரவாயில்ல, எலிஜிபிள் ஆயிட்டா. குளோபல் பொசிஷன் சிஸ்டம். நமக்கு ஆண்டவர் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் ப்ரொடக்ஷன் தேவன் கொடுத்ததுக்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. அப்ப இன்னைக்கு ஒரு அழகா ஜிபிஎஸ் கூட நமக்கு தப்பா காமிக்குது. நம்ம தப்பா போட்டுட்டோம்னா ரீகால்குலேட்டிங் போட்டு நம்ம போறோம். அப்ப தேவன் நமக்கு என்ன செய்யறாரா? கரெக்டா பாதுகாத்து வழி இதுவே. ஏசாயா 30 வாசிக்க. வழி இதுவே, இதுல நடவுங்க, இதுல நடக்காதுன்னு சொல்லி பின்னாளில் இருந்த சத்தத்தை கேட்கும் பொழுதுதான் நாம் கரெக்டான பாதைக்கு போக முடியும். அப்ப முதல் காரிய தயவு கொடுக்கிறார், 2வது காரிய ரெசிபி கொடுக்கிறார், 3வது காரிய இஸ்ரவேலை ஆசீர்வாத. கிறிஸ்து அதற்காக தான் வந்தார். நீ ஐஸ்வர்யமாகும்படி அவர் ஏழை கோலமாய் தரித்திரரார் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு விருப்பம் சொல்றார். அப்பேற்பட்ட தேவன், நீ இந்த பக்கம் போகாத, உனக்கு இதான் படிப்பு, இதான் காரியம், இதான் செய், இதை செஞ்சா நிறைய லாஸ் ஆயிருவேன்னு சொல்லி தேவனுடைய ஆலோசனை கேட்காம இனிமே இன்னைக்கு முடிவு பண்ணிக்கங்க. புது வருடத்துல ஆண்டவரே, நிறைய பேர் 3 கோடி 3 crores எப்படி போய் இன்வெஸ்ட் பண்ண முடியும்? ஒருத்தவங்களா ஏதோ 6 ரூபாவா 6ன்னு வரும், 300 பவுன் போடுறாங்க. அப்ப 300 பவுன் அதுல போட்டு அவன் என்னமோ சொல்றான் நிறைய காரியங்கள். எப்படிப்பா கொடுத்த டீச்சர்? அப்ப எவ்வளவு தூண்டுறான், அப்படி மெஸ்மரிசம் மாதிரி பண்றான். அப்ப நமக்கெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு? கைடன்ஸ் கொடுக்கிற. இது செய்யாதே என்று அருமையா என்ன செய்றார்? நமக்கு கைடன்ஸ் கொடுக்கிறார். அப்ப வார்னிங், அந்த சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் நம்ம கரெக்டா அந்த பொசிஷனுக்குள்ள வர்றோமோ அவர்களுக்கு தேவன் திட்டுவாரு, சிச்சை பண்ணுவாரு, கொட்டுவாரு, சீர்படுத்து. ஏன்னா ஒரு தச்சை நினைச்சுவார் உளிய வச்சு செதுக்கி கரெக்டா ஒரு சிலையை செய்யணும்னா நம்மளும் அடிக்கடி நான் தான் சொல்லுவேன், ஒரு கலெக்டருக்கு ப்ரிலிமினரி மெயின்ஸ், அடுத்து இன்டர்வியூன்னு சொல்லி எவ்வளோ டெஸ்ட், ஒரு டாக்டருக்கு அவ்வளோ டெஸ்ட்டு, அவ்வளோ ஃபில்டர் பண்ணி எடுக்கும் பொழுது வானம் கொள்ளாத தேவன் வடதிசையின் சியோன் பருவத்தில் உட்கார்ற உங்களுக்கு எனக்கும் எவ்வளவு பரிசுத்தம் காணப்படுகிறது, எவ்வளவு தேவ சத்தம் கேட்கப்படணும். எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது நீங்களும் நானும் பரத்துக்கு ஏறி போகணும்னா
அவருடைய வழிநடத்துதல், அவருடைய கைடன்ஸ், அவருடைய சத்தத்தை எப்படி எலிசபெத் மரியாளமா கேட்டாங்களோ அதேபடி கேட்கிறவர்கள் தான் கரெக்டா அந்த கைடன்ஸ் படி போவதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லித்தான். அடுத்து 5வது பாயிண்ட் வேகமா சொல்லிவிடுகிறேன். லூக்கா 2:8. எல்லாருக்கும் தேவையானது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மேய்ப்பர்களுக்கு உலகத்திலே சோசன் சைல்டு யாருன்னா மேய்ப்பர்கள் தான். அவங்களை எப்படி தெரியுமா, கிறிஸ்துக்கு பல கிறிஸ்டான்னு சொல்லி திசை திருப்பிட்டான். அதனால இன்னைக்கு நிறைய மக்கள் மேய்ப்பர்கள் வம்சம் இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம சபையில. ஜெபிங்க. அவன் சொல்றாங்க, எனக்கு ஒரு 6 பேர் தெரியும் இந்துஸ் டீச்சர். அதெல்லாம் கிடையாது, கிறிஸ்டானா. கிறிஸ்ட என்ன சொல்லிட்டாங்க, கிறிஸ்டான் மாத்திட்டாங்க. வாசிங்கப்பா லூக்கா 2 லூக்கா 2 இருங்க பிரதர். லூக்கா 2 அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது அந்த நாட்டில் இருக்கிற மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்கான், அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். எல்லா ஜனத்துக்கும், ஒருத்தர் 2 பேர் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளவு என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். இதுவும் தேவதூதர்களால் ஏற்கனவே ப்ராஃபட்டால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நடந்தது. அருமையான தேவஜனமே. அப்ப இதை நான் வாசிக்கும் பொழுது கிரேட் ஜாயா, இங்கிலீஷ் பைபிளை வாசித்து பாருங்க, அருமையா இருக்கும். அடுத்து ஹீப்ரூ பைபிளை வாசித்து பாருங்களேன், அதனுடைய அர்த்தம் தமிழ் சீகன் பால் ஐயர் எழுதின ஆர்சி பைபிளை மிகுந்த சந்தோஷம். அதுக்கு என்னன்னா கிரேட் ஜாயா. அடுத்து ரீசன் ஆஃப் ஜாய் யாரு, ஜீசஸ். இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணமா, ஜீசஸ். அப்ப இன்னைக்கு உலகத்துல எது பிளாக்பெரி இருக்கோ, ப்ளூபெரி இருக்கோ, ஆடிக்கார் இருக்கோ, பங்களா இருக்கோ, எது இருக்கோ எது இல்லையோ, உள்ளத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது யார் இருக்கிறா, இயேசு கிறிஸ்து இருக்கிற. எவ்வளவு நல்ல தேவன். அந்த மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவங்க ஒண்ணு இல்லாட்டி எப்படி இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம். இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம், இல்லாட்டி சந்திருப்போம். இதை பார்த்து உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார். யோபு 5 உன் கூடாரத்தையும் உன் வாசஸ்தலத்துல விசாரிக்கும் பொழுது குறைவு காணப்படாது. அப்பேற்பட்ட தேவன் உங்கள் மத்தியில் இருப்பதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா. யாரெல்லாம் ஆல் அபவுட் ஜீசஸ், என்ன நடந்தாலும் தேவனை பற்றி தான் நான் சிந்திப்பேன். மரணமோ வியாகுலமோ மட்டையமோ ரோமர் 8 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும், மிகுந்த சந்தோஷம். இல்லாட்டி என்னைக்குமே எப்படி இருக்கும், மூஞ்சி வாடி அப்படி என்னப்பா அப்படின்னு 10 பேர் கேட்டு அவங்க நீங்க கொஞ்சம் சோர்வா இருந்தா 20 பேர் கேட்டு உங்களை என்ன செஞ்சிருவா, படுக்க வச்சிருவா. அதனால அப்படி இல்லாதபடி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஒரு குடையில பிறக்கல, உங்கள் உள்ளத்துல பிறந்திருக்கா. அந்த உள்ளத்துல பெற்றெடுத்த அந்த மதாமா பெற்றெடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவ நீங்க மட்டும் வைக்காம, போன வாரச்சனை அப்படி ஆப்பிள கடிச்சிட்டு நம்மளே தின்னணும். நாம அதை யாரெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுத்து ருசித்து பாருங்கள் சொல்றவங்களோ, மத்தையில் சொல்லப்பட்டபடி உங்களை பிதாவை தேவன் பரத்துல அறிக்கைப்படுவதற்கா நன்றி. ஆமென். உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனை மணிக்கு நான் வர்ற, 11:45 ராமச்சந்திரன் வரான். இனி அடுத்து வந்து என்ன செய்யணும், 10 மணிக்கெல்லாம் வந்துடும். ஆமென். அடுத்து வாசிங்க 5வது காரியம் லூக்கா 2:36. இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. யாரு, லூக்கா 2:36 பிரதர். அண்ணா ஆசேருடைய கோத்திரத்தாலும், யாரு, ஆசேருடைய கோத்திரத்தாரும் மானுவேலின் குமார்த்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் 14 அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். 14 வயது திருமணம், 7 வருஷம் புருஷனோட இருந்தா, அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால் ஏறக்குறைய 84 வயது. 84 வயசு டோட்டல். அவளுக்கு என்ன வயசு சொல்லுங்க டக்குன்னு மனக்கணக்கு. 14 7 21 21 84 105 வயசு.
டக்குன்னு சொல்லணும். ஆமென். 105 வயதுடைய அன்னாள் என்ன செஞ்சாங்க பாத்தீங்க பிரதர்? வயதுடைய அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் நேரத்திலே வந்து நின்று அவங்க வாசனை ஆலயத்தில் நின்று என் ரட்சணியம், இந்த ரட்சணியத்தை நான் பார்க்கணும்னு இவர் இன்னொருத்தர் யாரு சொல்லுவாங்க? கர்த்தரை புகழ்ந்து சிமியோன்னு சொல்லுவாங்க. அப்ப அண்ணாள் என்ன செய்யறான்? ஆலயத்துல 84 வருஷம் இரவும் பகலும் நீங்காம நான் என்ன செய்யறேன்? ஜெபிக்கிறேன், இரவும் பகலும் நான் ஆராதனை பண்றேன், அந்த ரட்சணியத்தை என் கண்கள் பார்க்கணும்னு அவங்க கேட்கிறாங்க. வாசிங்க பிரதர். அவளும் நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். எருசலேமில் மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை இயேசுவை குறித்து பேசினார். அதுல பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் போட்டிருக்குது, அடுத்து ரீமெடிசன் போட்டிருக்குது, அடுத்து வந்து நிறைய காரியங்கள் கிரேக்க பதில இருக்கு. நம்மளை மீட்டு கொள்வதில் என்னன்னா, நம்ம போற பாதையை விட்டு திருப்பி திருப்பி தேவன் நம்மளை எல்லாம் ரீஸ்டோர் பண்ணியிருக்கிறார், மீட் எடுக்கிறார். எதிலிருந்து? அப்படியே சாத்தான் பிடியிலிருந்து ரத்தத்தை சிந்தி நம்மளை என்ன செய்யறார்? மீட் எடுக்கிறார். அந்த மீட் எடுக்கிறது இன்னும் நீங்க வீட்டில் போய் ஓசியா 2:3 அதிகாரத்தை எழுதி வச்சுக்கோங்க. நான் சுருக்கமாக அதை சொல்லிடுறேன். அந்த ஓசியான்ற தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ இந்த அம்மா பேர் என்னன்னா கோமார மனம் திரும்பு விவாகம் பண்ணு, இவ பயங்கரமான மோசமானவ, இவளை திருமணம் பண்ணு சொல்றார். உடனே ஓசியா திருமணம் பண்ணிடுறார். 3 பிள்ளையும் பெத்த பிறகு என்ன செஞ்சிருச்சு? மறுபடியும் விட்டு வந்த பாவத்துக்கு அந்த அம்மா என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. மறுபடியும் என்ன செய்யறாரு? நீ அந்த அம்மாவை விட்டுறாத, 3 பிள்ளை பெத்தவளை விட்டுறாத, போய் விளக்கரையத்தை கொடுத்து அவளை திரும்பி மீட்டு கொண்டு வான்னு சொன்னார். அப்ப இதுல இருந்து என்ன ஆண்டவரே சொன்னார்? இப்படித்தான் இஸ்ரவேல் வம்சத்தார்கள் எல்லாரும் ஆண்டவரை விட்டு சோரமார்க்கவத்தாரா திரும்பினாங்க. இவர்களுக்கு எப்படி இந்த ஓசியா தீர்க்கதரிசி தன் மனைவியை 3 பிள்ளை பெத்தவளை தப்பா போன பிறகும் பணத்திற்காக வெளியே ஊர் சுற்றி திரிந்த பிறகும் அந்த ஓசியா தீர்க்கதரிசி திருப்பி கொண்டு வந்ததை போல உங்களையும் என்னையும் இத வார்த்தை என்ன சொல்றானா, இப்படித்தான் அந்த அதிகாரத்தை இப்படித்தான் இஸ்ரவேல் ஜனத்தையும் நான் விலைக்கிரயம் கொடுத்து இந்த ரத்தத்தை சிந்தி அவர்களை நேசித்து நான் மீட்டெடுக்கிறேன் சொல்லி என் தேவன் சொன்னதற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நடி செலுத்துமா. அடுத்து தேவன் 6வது காரியம் என்னன்னா மீட்டெடுத்தல். முதல் காரிய தயவு, 2வது காரியம் என்னது? ரட்சிப்பு, 3வது காரியம் ஆசீர்வாதம், 4வது காரியம் ஆலோசனை கைடன்ஸ் வழிகாட்டுதல். குட். அடுத்து 5வது காரியம் மிகுந்த சந்தோஷம். கைகளை தட்டுக்குப்பா, கரெக்டா வச்சிருக்கீங்க, ஆண்டவருக்கு நன்றி. 6வது காரியம் என்னது? மீட்டட், ரீஸ்டோர். திருப்பி நம்ம நீ போற தப்பு என்று சொல்லி திருப்பி அபௌட்டானா கொண்டு வருகிற ஒரு பெரிய 39வது வசனம் வாசிச்சீங்களா பிரதர்? 39 கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டிலுள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி போனார்கள். ஆமென். அடுத்து வாசிச்சிருப்பாங்க. கடைசியா வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டு. அடுத்து 7வது காரியம் எல்லாம் நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். லூக்கா 2:25. சிமியோன் பார்க்கிறார். அவர் ஆலயத்துல இருந்துட்டு நான் ஜீசஸ பிறப்ப பார்த்துட்டு அந்த குழந்தைய கையில எடுத்தாதான் என்ன செய்வேன்? நான் மறிப்பேன், அதுவரை மறிக்க மாட்டேன்னு சொன்னவர் யாருன்னா டக்குன்னு சொல்லணும், சிமியோன். லூக்கா 2:25. அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாய். எப்படி இருந்தாரா? நீதியும் தேவ பக்தி உள்ள. எப்படி இருக்கணும்? நீதி. நம்ம வீட்டுக்காரர் செஞ்சாலும் தப்புதான், பிள்ளைகள் செஞ்சாலும் தப்புதான். நீதி, ரைச்சஸ்னஸ், அதுக்கு பேர் ரைச்சஸ்னஸ். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தார். எப்படி இஸ்ரவேலின் ஆறுதல் யாருப்பா? ரெகுலரா முகிலா என்ற மேரி நமக்கு வந்து என்ன செய்யறா? கிறிஸ்துமஸ் கேக் வாங்கி கொடுக்குறேன். நன்றி. வாசிங்கப்பா. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவமாய் இருந்தார். அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று. கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நினைச்ச மாட்டார், மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் பாருங்க, இதான் முக்கியம். ஆவியின் ஏவுதலால் நீங்க அப்படி தேவாலயத்துக்கு போன ஆண்டவர் சொல்றாரு,
அப்பதான் ஜீசஸ் என்ன செய்யறாங்க, எப்படி யோவானை கொண்டு வந்தாங்களோ அதே போல மரியாமாவும் ஜோசப் என்ன செய்யறாங்க, ஆலயத்துக்கு கொண்டு வர. இது அவருக்கு தெரியாது. ஆனா ஆவியில ஏவுதல், இந்த ஆவியில் ஏவுதல் இருக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தாதான் உங்கள் இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இருக்கும். அந்த ஆவியில் ஏவுதல் உண்டாகி தேவாலயத்தில் வந்திருந்தார். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி எப்படி பாருங்க. இப்பயும் அதை ஃபாலோ பண்றாங்க ஆர்சி மக்கள். நாணத்தாப்பனா எப்படி ஆர்சி மக்கள் சொல்லுங்க, நாணத்தாப்பன் செய்வாங்களா? இன்னைக்கு நாணத்தாய் நாணத்தாப்பனா எப்படி செய்யறாங்க. அப்ப இவரை ஆண்டவர் நினைச்சிருக்காரு. அவர் கையில கொடுக்கிற அளவுக்கு தேவன் கொடுத்ததற்கா கைகளை தட்டி தேவனுக்கு நினைச்சது. அப்ப அவ்வளவு தூரம் காத்திருக்கிறார். யாரெல்லாம் காத்திருக்கிறோமோ அவர்கள் பலனடைவார்கள். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி முதலற்று போனாலும், ஒரு தொழுவத்திலே ஆடுகள் முதலற்று போனாலும், கர்த்தருக்குள் யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யணும்? ரட்சிப்பின் தேவனுக்கு அத்திமரம் பாடுங்கப்பா, அத்திமரம் ஆமென். திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் ஆமென், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அப்படி வாசிச்சிருங்க பிரதர். 35 வரை வாசிச்சிருங்க, முடிச்சிருவோம். 2:30 வாசிங்க அப்படியே ரெகுலரா வாசிங்க. ஆவியின் ஏவுதலாலே தேவன் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே உம் வார்த்தையின்படி உமது அடியனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். சமாதானத்தோட போக. இதெல்லாம் இருந்தாதான் கடைசி பாயிண்ட் என்ன கிடைக்கும்? உள்ள சமாதானம். இனி பாருங்களேன், நிறைய தரிசனம் கொடுக்குறாரு. போன வருஷம் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு. கரெக்டாக என் பையன் அந்த கிளிப்பிங்ஸ் முதற்கொண்டு வீடியோ அனுப்பினா. எத்தனை பேர் டிசம்பர் 31 வந்தீங்க? 2024 முடிஞ்சு பயங்கர காட்டுத்தீ, பயங்கரமான அப்படி பற்றி எரியுது. எல்லாரும் கூட்டக்கூடிய இது எழுப்புதல் தீயா காட்டு தீயான்னு தெரியல. இது எப்படி அணைப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையை அப்படியே யாரு ட்ரம்ப்ல இருந்து சயின்டிஸ்ட் நாசா விண்கலத்தில் இருக்க அத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணியும் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த பகுதி நிறைய காடுகள் எல்லாம் அழிஞ்சு உலகமே வெப்பமயமாகி அட்லாண்டிக் பெருங்கடல்ல அந்த அண்டார்டிகா பனிப்பாறை உருகத்தக்கதான அதுவுமே வார்த்தை தான் காரியம். இந்த அடுத்த வருடத்துல உலகத்துல பெரிய மாற்றம் வருமா, பெரிய குழப்பம் வருமா? ஆனாலும் இதோ இருள் காரியில் பூமியை சொல்லும், ஆனாலும் உங்கள் மேல் நீதி இனி அடுத்து வரப்போத நிறைய சொல்றாரு. ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரெக்டாக சொல்லபடி ஃபுல் ஃபாஸ்டிங் இருந்து 1ஆம் தேதி சாப்பிடத்தக்கதான கிருபை கொடுப்பதற்காக நன்றி. வாசிருங்க பிரதர். புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும். எப்படியா? புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவருக்கு நான் நடிச்சலே, நம்ம பிள்ளைகளை 1-2 பேர் தவிர மற்ற எல்லாரும் இயேசுவின் நாமம் அறியாதவர்கள் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா. 99% நம்மள யாரு? பிரஜாதியார். ஆண்டவருடைய நாம கொஞ்சம் கூட இல்லை. RCCS எல்லாம் கொஞ்சமா தெரிஞ்சு, நம்மளா என்ன கொஞ்சம் கூட தெரியாதவங்களை நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கிற. யோவான் எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். அந்த வெளிச்சத்துல எல்லாரும் என்ன செஞ்சனா குளிர்காணும். உங்களை தேடி என்ன செய்யணும்? இந்த இடத்துல இந்த ஜெபிக்கிறவங்க இருக்காங்க, ஓடி வந்து ஜெபிக்கணும்னு ஓடி வரணும். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி. அந்த இரட்சணியத்தை அன்னாளம்மாவும் ஹேனாமாவும் சிமியோனும் பார்த்ததை போல அந்த இரட்சணியத்தை நம்ம உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோமே. எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் இல்லை? நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாகி அவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை தேவன் எத்தனை பேர்? ஆவுட பையில மட்டும் 15 குடும்பம், அதுல ஒரு குடும்பம் தான் வர்றாங்க. இப்படி நிறைய கிராமம், 171 கிராமம். ஆனா அந்த கேரல்ஸ்ல 100 பேர் தான் நம்ம போயிருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபையினால முடிந்தா மட்டும் ஓடி இருக்கிறோம். அடுத்து நமக்கு பெரிய வேன் வரும். உண்மையிலே ஆண்டவருக்கு நான் சாட்சி சொல்கிறேன். முதல்ல 2 வீலர்ல போனோம், அடுத்து 1 கார்ல போனோம், அடுத்து 2 கார் 3 கார், இப்ப வேன், அடுத்து பெரிய பஸ்ல போய் எல்லா கிராமத்திலையும் ஆண்டவர் சொல்ல பெரிய பெரிய ஆலயம் கட்டுறதுல ஆண்டவர் இல்லை. ஒரு வீட்டில்
ஒரு கிராமத்துக்கு ஒரு ஆலயம்னா யோசிச்சு பாருங்க. என்னோட கேரல்ஸுக்கு 30-40 பேர் வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது ஒரு ஆலயம் இருக்கா? என்னோடு நான் மட்டும் போன கிராமத்துக்கு எல்லாரும் இழுத்துட்டு போயிட்டேன், ஒரு ஆலயம் கூட இல்லை. அருமையான தேவஜனமே, உங்களைத்தான் இன்னைக்கு பிரகாசிக்கப்படுகிற விளக்காய் வைத்திருக்கிறார். வாசிச்சு முடிச்சிருங்க பிரதர். 35. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகள் யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். எப்படி அப்படிலாம் நடந்திருக்க? ஏன்னா அவங்க என்ன சத்தியத்துல வரல. ஏன்னா சிமியோனும் அண்ணாளம்மாவும் என்ன செய்யறாங்க? ஆலயத்தில் இருந்து ஜெபித்து, இப்படி ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடியே சொன்னாரா? அதன்படி அவங்க யாருனே தெரியாது. சிமியோன் யாரும் தெரியாது, மேரியம்மா மாதாமாவும் ஜோசப் யாரும் அவங்களுக்கு, ஆனால் இவருக்கு தெரியும். வந்த உடனே என்ன செய்யறாங்க? தூக்குறதுக்கு ஏதோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? அந்த சிமியோன்ட்ட கொடுத்தா. இதை கேள்விப்பட்ட ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்து வாசிங்கப்பா. சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. கொஞ்சம் இருங்க, இதுதான் வரப்போறத சொல்ல போறாரு. அநேகருக்கு அந்த திருப்பி அடுத்து இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. அநேகருடைய இருதய சிந்தனை நம்ம நினைக்கிறோம், நம்ம இருதயத்தில் நினைக்கிறதுல உள்ள பள்ளி எறிகிற நடக்கிறது கூட என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் சொல்லிடுவாரு, இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். மாதாமா மரியம்மா என்ன செய்றாங்க? முதலாம் மெரியால் கல்யாணம் முடிச்சு ஒரு கேரளாவில் பயங்கரமான ஒரு பிலிமை வச்சு பயங்கரமா போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கா. ஆனாலும் இவர்களுக்கெல்லாம் நாளைக்கு என்ன வர போகிறது? அடுத்து வாசிங்க பிரதர். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் வருகிற இயேசு கிறிஸ்து குழந்தை இன்ஃபன்ட் ஜீசஸ் குடியில் வச்சிருக்கிறவங்கள கவனமா இருந்திருங்க. இனி ஆண்டவர் என்ன கடைசியில வந்தாலும் பலன் இருக்கு, வாங்க உள்ள வாங்க. கடைசியில வந்தாலும் ஒரே கூலி தான், முதல்ல வந்தாலும் ஒரு கூலி. ஏன்னா நீங்க இயேசு நாம தெரியாதவங்க. ஆமீன் ஆமீன். அப்ப ஆத்மாவை ஒரு பட்டயத்தால் உருவி போகக்கூடிய ஒரு நாட்கள் வரப்போகிறது. இனி ஆண்டவர் இன்னும் குழந்தைகளை தான் ஜீசஸ் வச்சுட்டு அதோட இன்னும் வேதனை உண்டது. ஏன்னா சிஎஸ்சி மக்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. சிஎஸ்சி மக்களை சர்ச்சில் பாருங்களேன், பகிரங்கமா ஆண்டவர் என் மருமகளுடைய இவங்க பெரிய சர்ச்சு, அந்த ஃபாதர்கிட்ட நீங்கள் ஆர்சியோட சேர்ந்து முதல்ல உருவ வழிபாடு வைக்காமல் இருந்தீங்க. இப்போ ஒவ்வொரு சிஎஸ்சி சர்ச்சிலையும் போய் பாருங்க, குடியில் வச்சு என்ன செய்கிறாங்க பார்த்தீங்களா? பர்மா காலனியில் இருக்குது. இது தவறு என்று தைரியமாக சொல்லுங்க. இனியெல்லாம் தடவி கொடுக்கவே கூடாது. ஆசாரியா இருந்தாலும் லேவியராக இருந்தாலும் லூக்கா 1:77 வாசித்து பாருங்கள். 6ல் லேவியர் பரிசார அவராலே ஞானஸ்தானம் பெறாம இந்த சத்தியத்துக்கு மறுதளிச்சு பின்வாங்கி போனாங்க. ஆனா உங்களையும் என்னையும் இந்த தேவன் நீதிபரர் என்று இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு உருவிய பட்டணம் இல்லை. அந்த 35 மட்டும் வாசித்து முடிப்போம். ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். இந்த பட்டயம் உருவி போகாதபடி இனி வருகிற நாட்கள்ல ஜீசஸ் குழந்தையை வரமாட்டார். எப்படி வருவாரு? நியாயாதிபதியா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற இடத்துல வரப்போகிற நியாயாதிபதி. எல்லாரும் அப்படியே எழுந்திருந்து, பிள்ளைகள் எல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க பாருங்க. அப்படி ஜெபிப்ப போறோம். எல்லாரும் எழுந்திருப்போம். முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிறோம். எல்லாரும் இப்ப ஜெபிக்கிற நேரம், இப்பதான் ஆவியானவர் அசைவாடுகிற நேரம். எல்லாரும் முழங்கால் படிக்கிறீங்க. அப்படி தேவனோடு ஆமென். ஷார்ப்பா 12 மணி பிள்ளைகள் ப்ரோக்ராம் முடிச்சிருவோம். கைடன்ஸ் 5 மிகுந்த சந்தோஷம். அடுத்து மீட்டெடுத்தல் 7வது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானம். இயேசு கிறிஸ்து என்ன வச்சுட்டு போனார் தெரியுமா? சொல்லுங்க. பொன்னையே பொருளை வச்சுட்டு போனார். அப்படியே பாத்தீங்கன்னா பரலோகத்தை மட்டும் தரிசனம் பாருங்களேன், நகை மேலே ஆசை போயிடும். பொற்பள வீதி, அவ்வளவு பொற்பள வீதியில இருக்கிறவரு பொண்ணையோ பொருளை வச்சுட்டு போல அவருடைய சமாதானத்தை வச்சிருப்பேன். ஆமென். இந்த நாள் ஆண்டவர் உங்க கருத்துல நாங்க படிக்கிறேன், பிள்ளைகளை ஒப்படைக்கிறேன். ராஜா எனக்கு சொல்லிக் கொடுத்து பிறப்புனா என்ன, எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை நீங்க ப்ராஃபட் தீர்க்கதரிசியார் சொல்லப்பட்டது என்னெல்லாம் நடந்துச்சு, சொன்னதுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு நான் சொல்லிக் கொடுத்தீங்கப்பா. அதெல்லாம் பெரிய அக்கிரைப்படுது ஆதரப்படுச்சுக்கிறப்பா. ஏதோ ஒருத்தர் கூப்பிட்டான் வந்தேன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உன்னை முன்குறித்தார், வந்ததற்கு ஒரு முகாந்தரமா இல்ல, கர்த்தர் நிச்சயமாய் ஒரு முகாந்தரம் உண்டு.
ஒளி பல அறிகடியா பல பல சிகதடா ரேபபடா ரேமி மனாக்கிலி சிகதடுதியா ராமினி தியாந்தடபடுதியா லெகிரி சக்கலி படுதியா தடபடி சிகர. நிச்சயமாகவே ஆணையிட்டதுல உடன்படிக்கை பண்ணதுல அவர் உண்மைகள் தேவனால் சொல்லப்பட்டது, அவர் முன் அறிவிக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டிலே முதல் 2000 பிள்ளையாம்ல கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது. அந்த நட்சத்திரம் உதித்தது அன்றுவரை சாஸ்திரிகளால் வான சாஸ்திரிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அன்று ரேபிபடால் அதிகாலையில் விடிவெளி மகன் அன்றுவரே லூசிபர் சிவன் விளங்க போனான். ஆனால் உங்களையும் என்னையும் ஞானவான்களாய் இரட்சிப்பின் பாத்திரத்தை நாலேஜ் ஆஃப் சல்வேஷனை பெற்றுக்கொண்டு தானியேல் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஆகாய மண்டலத்துல சுடரொளியை போல தேவன் உங்களை வைத்து பலத்த கிரியில் செய்து கொண்டிருப்பதற்கான நன்றி சொல்கிறேன். லேபிபடா தகினி ஆக்கிரி சகதர்பா மிகுந்த வேதனையோடு பாரத் வந்திருக்கிற தேவ ஜனமே, ஒரு பெரிய ஒரு அபிஷேகம் இறங்குகிறது, ஒரு பெரிய வல்லமை இறங்குகிறது. எல்லாம் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். உலாகல்கள் படுதியா ஜலபடுதியா மேக்கினியா கிளை சகதலுதியா தடபடுஷகரம். உன்னுடைய பிரச்சனைகள் போராட்டத்தில் என்ன என்று உன்னை நீ ஆராய்ந்து பார். ஏன் யாருக்கு வேதனை, யாருக்கு கலக்கம்? வேதனை உண்டாக்குறவள் என்னிடத்துல உண்டா? வாலிபத்தின் காரியங்களா? ஆண்டவரே அப்பா வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாம இருக்கிறேனா? ஆண்டவரே இந்த சொல்லப்பட்ட 7 காரியம் என்னிடத்துல இல்லையா? இன்றைக்கு அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்துல தனித்து போய் ஜெபிங்கள். அன்கன் படுதியா அனி கடுசுக்கலா லாப்பி பலா ரேங்கடி சகதருபா ரேபி படுஷகதுடியா ராப்படிதி ஆந்தடபடுதி ஆதலபடுஷகதுடுபா ரேத்தடுதி ஆந்தடபடுது ரேமி மனாசகலதியா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் அசைவானுக்க கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். தேவனாக அந்நிய பாசை நிறைந்து ஜெபிப்பா. தேவனா ரெகடி ஆபலபடுஷகரபா. எனக்கென்று முன்குறித்த எதையும் அவர் எப்படியும் நிறைவேற்ற வல்லவர். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். வருகையில காணப்படும்படியா ஒவ்வொரு முன்குறித்து தாழ்த்துகிற வறுமையாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.